ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வாங்க இன்னைக்கு பருப்பூசலி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நான் வந்து கேரட் அண்ட் கொத்தவரங்காவை சேர்த்து ஒரு பருப்பூசலி பண்ண போகிறேன். அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பீன்ஸு, முட்டைக்கோஸு, அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய், புடலங்காய் வச்சு கூட பருப்பூசலி பண்ணலாம். ஸோ எல்லா பருப்பூசலியும் இதே சேம் ஸ்டைல் தான். ஸோ இன்னைக்கு இதை வச்சு பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், நான் வந்து பருப்பூசலிக்காக வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பட்டை மிளகா ஒரு 3 இதை வந்து மிக்சியில் ஊற வச்சு 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சு மிக்சியில் போட்டிருக்கேன். இதை நம்ம க்ளீனாக அரைச்சி எடுத்துக்கிறோம். தண்ணி சேர்க்காமல் அப்படியே டைரெக்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கறிகாயும் நான் வந்து குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கேன். நம்ம ஊற வச்ச பருப்பில் இருக்கிற தண்ணியே வடிகட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரைஸே போகிறோம். எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சா போகிறோம். இப்போ நம்ம வந்து பேனில் நல்லெண்ணெய் சேர்த்து தான் எப்போவுமே பருப்பூசலி பண்ணுவாங்க. நான் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்பேன். அதோடு சேர்த்து நல்லெண்ணெயை நான் விட்டுப்பேன். டேஸ்ட்டுக்காக தான் நான் இந்த நெய் விடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் பருப்பூசலி. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்க்குறோம். அதில் அரை உளுத்தம் பருப்பு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்க்குறோம். அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறோம். 4 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்க்குறோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். இதை நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ அரைச்சி வச்ச பருப்பு அதில் போட்டுட்டு அதையும் நல்லா கலரி விடுறேன். இப்போ ஈரப்பருப்பை இந்த எண்ணெயில் போட்டு வதக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் வேக வச்ச அந்த கரமேதை நம்ம அதில் போட்டுடுறோம். இன்றைக்கி கேரட்டும் கொத்தவரங்காயும் நான் வேக வச்சு இதில் போடுறேன். இதே ப்ரொசீஜரில் பீன்ஸு, கேரட்டு தனியாக எல்லாமே நீங்கள் பருப்பூசலி பண்ணுறது எல்லாமே இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதில் வாசனைக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். சீசனிங்க்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலரி விடுங்க. அவ்வளோதான், பருப்பூசலி ரெடி.